வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் போர்டிலேருந்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க நேற்று. அது என்ன இன்டிமேஷன்னா, 2 எக்ஸாமுக்கான இன்டிமேஷன். ஒன்று என்னென்னா காப்பீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த எக்ஸாமுக்கும், அப்புறம் இன்னொரு எக்ஸாம் கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ஜி, சானிடைஸ் ஒர்க்கர் அந்த போஸ்ட்டுக்குள்ள எக்ஸாமுக்கும் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன இன்டிமேஷன்னா, சில ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்ஸு ரீஅப்லோட் பண்ணணும். ஏற்கனவே அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சில ப்ரையாரிட்டி ரிசர்வேஷனுக்கு என்னென்னு பார்த்தோம்னா, பிடபிள்யூடி அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சரு, அப்புறம் பிஎஸ்டிஎம்மு, டிஸ்ட்ரிபியூட் விடோ டிடபிள்யூ, எக்ஸர்வீஸ் மேனு, அப்புறம் அதர் ப்ரையாரிட்டி, அப்படி அந்த ப்ரையாரிட்டி இந்த மாதிரியான ரிசர்வேஷனில் உள்ளவங்க அவங்கெல்லாம் சர்டிஃபிகேட்ஸை ரீஅப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் ரீஅப்லோட் பண்ணணும். ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிப்போம்ல, அந்த லாகின் உள்ளே போயிட்டு அந்த இடத்துல இவங்க இந்த கேட்டிருக்கிற இந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் அந்த இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, இப்போ பிஎஸ்டிஎம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணுவோம். எக்ஸர்வீஸ்மேன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணணும். வேறு எதுவும் ப்ரையாரிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது பண்ணணும். அது மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்னா அது, டிஸ்ட்ரிபியூட் விடோன்னா அவங்க, அந்த மாதிரியான ப்ரையாரிட்டி யாரெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அதை கிளைம் பண்ணி அந்த இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் ரீஅப்லோட் பண்ணணும். சரிங்களா? எல்லோரும் பண்ண தேவையில்லை. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. காப்பீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அவங்களுக்குமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த கார்டனர், வாட்ச்மேன், மசால்ஜி அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரையாரிட்டி கேட்டகரிக்கு யார் கிளைம் கேட்டிருக்கீங்களோ அவங்க மட்டும் அந்த சர்டிஃபிகேட்ஸை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். அதுக்கான சைஸில் அப்லோட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி ப்ரையாரிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்க, எக்ஸர்வீஸ்மேன் அப்ளை பண்ணியிருக்க, டிஸ்ட்ரிபியூட் அப்ளை பண்ணியிருக்க, பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருக்க, பிடபிள்யூ அப்ளை பண்ணியிருக்க எல்லோரும் பண்ண தேவையில்ல. யாரெல்லாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் பாஸ் மார்க் எடுத்திருக்கீங்களோ அவங்க மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா சில பேர் இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுக்காமல் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அவங்க எப்படி பார்த்தாலும் அவங்க ரிஜெக்டடு, அவங்க அடுத்த கட்டத்து செலக்ட் ஆக போகிற தேவையில்லை. அதனால் அவங்க அப்லோட் பண்ண தேவையில்லை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏல 20 மார்க்கும், பார்ட் பியில் 20 மார்க்கும், அதாவது ஜிகேல 20, தமிழில் 20, அதான் மொத்தம் 40 மார்க்கு. மொத்தமாக 40 மார்க்குன்னு பார்க்கக்கூடாது, 2 இதுலேயும் 20 அப்படி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் மினிமம் பாஸ், அதுக்காக உங்களுக்கு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மினிமம் பாஸ்க்கு அப்படி மினிமம் பாஸ் பண்ணியிருக்கவங்க இந்த ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன்ஸுக்கு எதுக்கும் அப்ளை கேட்டிருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுங்கள் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் போர்ட்டலில். அதுக்காக உங்களோட ஏற்கனவே நீங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிங்களா அந்த லாகின் ஐடி, பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, இமெயில் ஐடி வித் பாஸ்வேர்டு இருக்கும், இல்லைனா ரெஜிஸ்டர் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், அந்த மாதிரி தான் ஆன்லைன் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பாஸ்வேர்டு தெரிலனா கூட அதை ரீசெட் பண்ணிக்கலாம். டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதாவது இன்றைக்கி காலையில் 23/4/2025 காலையிலேருந்து 26/4/2025 காலையில் 6 மணி வரைக்கும். அதாவது புதன்கிழமை காலையில் 6 மணிலேருந்து சனிக்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும். சனிக்கிழமைங்கிறது காலையில் 6 மணி வரைக்கும் தான். அதுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அப்படி அப்லோட் பண்ணால் தான் உங்கள் ப்ரையாரிட்டி ரிசர்வேஷனுக்கு அதை செக் பண்ணி அந்த கிளைமும் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த இது முடிஞ்ச உடனே மே 1st வீக் ஆர் 2nd வீக் சீக்கிரமே மே ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். ஏன்னா மேலே எக்ஸாம் சென்டர் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும், அப்போ பண்ணிவிடுவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஏப்ரலில் பார்த்திங்கன்னா இந்த 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாமுக்கான அப்பாயின்மெண்ட் வரைக்கும் ப்ராசஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு. ஃபைனல் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேற்று வந்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மார்க்கு கம்மியாக இருக்குது, சில பேருக்கு இன்டர்வியூவில் ஃபெயில் மார்க்கே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த இன்டர்வியூ மார்க்கும் வந்திருக்கு, பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்டு 10th குவாலிஃபிகேஷனுக்கு வந்திருக்கு. அடுத்து 8th குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாமுக்கு தான் இந்த சில ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணணும். என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸு அந்த சைஸுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? இந்த டேட்டுக்குள்ளே பண்ணணும். மினிமம் பாஸ் மார்க்கு 2 பார்ட்லேயும் எடுத்துருக்கவங்க தான் அப்லோட் பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி
அந்த சர்டிஃபிகேட்டு அது ஒரு 200 கேபிக்குள்ளே இருக்கணும். அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த ஃபார்மேட் இருந்துச்சு. ஏற்கனவே நீங்கள் காமனாகவும் வாங்கி வச்சுருப்பீங்க அது. அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு அது 1 MB வரைக்கும் இருக்கலாம் பிடிஎஃப் ஃபைல். ஏன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் 2-3 இருக்கும். ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, தனித்தனியாக வாங்கி வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் சைஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, 1 MB. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்டிஃபிகேட்டு அது 200 கேபிக்குள்ளே இருக்கணும். யாரெல்லாம் ஆதரவற்ற விதவைன்னு சொல்லிட்டு அதுக்கு கிளைம் கேட்டிருக்கீங்களோ அவங்க. அடுத்து எக்ஸர்விஸ்மேன் கோட்டா, எக்ஸர்விஸ்மேன் இது கேட்டிருக்கவங்க அந்த சர்டிஃபிகேட்டு அதுவும் 200 கேபிக்குள்ளே. அடுத்து ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட். ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்னால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் பிஎஸ்டிஎம் அந்த மாதிரியான இது. அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டு வச்சுருக்கவங்க அதை அப்லோட் பண்ணோம். அதுவுமே இப்போ பிஎஸ்டிஎம்னால் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. இல்லை ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பிஎஸ்டிஎம் ரெண்டுமே கூட இருக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம் ரெண்டுமே இருக்கலாம். இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்து கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்காக 1 MB கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் அப்லோட் பண்ணணும். மற்ற டாக்குமெண்ட்ஸ் எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்ல. இந்த டைமுக்குள்ள வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அப்லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மினிமம் பாஸ் மார்க் எடுத்தவங்க தான் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இதுக்கப்புறம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். இந்த ரிசர்வேஷன்லாம் யாரெல்லாம் கொடுத்துறீங்களோ அதை அப்லோட் பண்ணுங்கள். இந்த ரிசர்வேஷன் எந்த கிளைமும் இல்லாதவங்க அப்லோட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இதுதான் அந்த அப்ளிகேஷன் லாகின் ஐடி யூசர் நேம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பண்ணது. இதே மாதிரி தான் அந்த கார்டனர், வாட்ச்மேன் அந்த இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த காப்பீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான் நேற்று கொடுத்துருக்க இன்டிமேஷன். இதை சீக்கிரமே 26 காலையிலக்குள்ளே எல்லாருமே, அதாவது யாரெல்லாம் அப்லோட் பண்ணணுமோ, இந்த கிளைம் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்களோ அப்ளிகேஷனில் அவங்களாம் அப்லோட் பண்ணிவிடுங்க. விரைவில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.